கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒருத்தர் வாங்குற மொபைல் போன்ல சர்வீஸ் சென்டர்ல இஷ்யூ அண்ட் அந்த இஷ்யூ வந்து கோர்ட்டுக்கு போகுது. அங்க வர ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிற சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது நிறைய பேரோட மொபைல் வந்து ஃபால்ட் ஆகும். அப்படி ஃபால்ட் ஆகும்போது அந்த ஃபால்ட் வந்து வித்தின் 1 year வருது அப்படின்னும் போது நிறைய பேரோட மொபைல் வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போகும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம் கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறாங்க வாரண்டியில. பட் சில டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம எப்படி அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இஷ்யூ அவருக்கு வந்ததுனால கோர்ட்டுக்கு போறாரு. கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போகும்போது அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்ல 1 lakh நஷ்ட ஈடா அந்த பர்டிகுலர் மொபைல் போன் கம்பெனி வந்து அந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட நபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு. அதன் பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நோக்கியால ஒரு மொபைல், ஓகேங்களா, கிட்டத்தட்ட அந்த மொபைலோட வேல்யூ வந்து ஒரு 45,000. ஒரு 6 months to 1 year பிஃபோர் அந்த மொபைல் ஒருத்தர் வந்து வாங்குறாரு. அந்த மொபைல் போன் வாங்கி யூஸ் பண்றாரு. அடுத்த 3 மாசத்துல அந்த மொபைல் போன் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சார்ஜிங் பாயிண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போறாங்க. வித்தின் 1 year அப்படிங்கிறனால ஃப்ரீயா வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. திருப்பியும் யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. திருப்பியும் 2 மாசம் கழிச்சு, which means 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பியும் 2 மாசம் கழிச்சு அதே ப்ராப்ளம் சார்ஜிங் பாயிண்ட்ல திரும்பியும் ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் திரும்பியும் எடுத்து சர்வீஸ் சென்டர் கொடுக்குறாங்க. சர்வீஸ் சென்டர்ல கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த மொபைல் போன் அவர் மெயினா வாங்குறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் போன் கீழே போட்டாலும் உடையாது, தண்ணியில 1.8 mm டெப்த்ல போனாலும் மொபைல் போனுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நோக்கியா கம்பெனில இருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மொபைல் போன் என்னதான் கீழே போட்டு விழுந்தாலும் உடையாது அப்படிங்கிறதும், தண்ணியில போட்டாலும் அவ்வளவு ஈஸியா டேமேஜ் ஆகாது, வாட்டர் ப்ரூஃப் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கியாவே வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நிறைய யூடியூப்ஸ்லயும் வந்து சேனல்ஸ்ல அதை பத்தின ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிதான் நோக்கியாவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிதான் என்ன பண்றாரு, அந்த மொபைல் போனையே வாங்குறாரு. 2 டைம் சார்ஜிங் பாயிண்ட் ப்ராப்ளம் வந்தது. 2 டைம் சார்ஜிங் பாயிண்ட் ப்ராப்ளம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட 2 வயசு குழந்தை என்ன பண்றாங்க, அந்த போனை வந்து தண்ணியில போட்டுடுறாங்க. அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள அந்த போனை அவர் வந்து எடுத்துடுறாரு. எடுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்கறாரு. மொபைல் போன் வந்து ஆனே ஆகல, ஃபுல்லாவே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போறாரு. சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னோட மொபைல் போன் தண்ணியில விழுந்துருச்சு, ஆன் ஆகல, செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா, சரி ஓகே நீங்க அப்புறமா வாங்க செக் பண்ணி தரேன்றாங்க. டேஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் போன் வந்து தண்ணி வந்தது கரெக்ட் தான், பட் அந்த மொபைல் போன் வந்து ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, சில லைன்ஸ்லாம் வந்து ஃபுல்லா வாட்டர் டேமேஜ்ல இருக்கு. அதான் இந்த மொபைல் போனை ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 20,000 செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, அது எப்படி நான் ஏன் செலவு பண்ணணும், நான் வந்து நீங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட், which means நோக்கியா கம்பெனி கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நம்ம மொபைல் போன் வாங்கினேன். அவங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ல தண்ணியில விழுந்தாலும் ஒன்றாகாது, கீழே விழுந்தாலும் ஒன்றாகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பிதானே நான் வாங்கினேன். அப்படி ஏன் தப்பு இல்லை, நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க சார் எங்களால் அது மாதிரி பண்ண முடியாது, மினிமம் 9,000 கொடுங்க, நாங்க ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னது. இவர் வந்து இல்ல நீங்க பாத்துக்கோங்க, நீங்க போனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில இருக்கிற ஒரு அட்வொகேட் ஓகேங்களா, அவரை வச்சு என்ன பண்றாரு, கன்சூமர் கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த கன்சூமர் கோர்ட்ல நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் போடுறாரு. அவர் டேக் பண்ண முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு எனக்கு அந்த போனை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரெடி பண்ணி தரணும், இல்லைன்னா எனக்கு புது போனு தரணும், அப்படி இல்லைன்னா இவ்வளவு மன உளைச்சல் கால்பட்ட எனக்கு நஷ்ட ஈடா 1 லட்சம் தரணும் அப்படின்ட்டு இந்த 3 கோரிக்கை ஏதாவது ஒண்ணு எனக்கு நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு. அவர் டாக் பண்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்ச்சியான விளம்பரங்களை வச்சு நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பப்ளிக்கை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு டாக் பண்றாரு. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது கேஸ் வந்து ஃபர்தரா ப்ரொசீடிங்ஸ் போகுது. ப்ரொசீடிங்ல வந்து அவர் சாதகமா வந்து ஜட்மெண்ட்டும் வருது. ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து 45,000 போன் கொடுத்துருந்தீங்க, 45,000 போனுக்கு 6% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு ரீபே பண்ணி தரணும். இஃப் இங்கே 6% இன்ட்ரெஸ்ட் நீங்க கொடுக்கலன்னா 9% இன்ட்ரெஸ்ட்ல அவருக்கு ரீபேமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னும், அப்புறம் 20,000 பிளஸ் ஒரு 5,000க்கு வந்து கோர்ட் செலவுக்கான ஒரு 5,000 சொல்லிட்டு மொத்தமா ஏறக்குறைய எல்லா கால்குலேஷன் படி ஒரு 1 lakh அவருக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்திருக்கு. இனி நம்ம இந்த விஷயம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கிராமத்துல இருந்து அப்புறம் வந்து ஒரு டவுன்ல நிறைய படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி நிறைய பேர் சாதாரணமா யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மொபைல் போன் தான். அப்படிப்பட்ட மொபைல் போனுக்கு பின்னாடி என்னென்ன லீகல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட்
நிறைய பேர் வீட்டில் வந்து வயசானவங்க நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து திடீர்னு மொபைல் ஃபோன் வந்து ஹேங் ஆகலாம், ரிப்பேர் ஆகலாம், எடுத்துட்டு போயிட்டு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணலாம், 2 தடவை சர்வீஸ் பண்ணலாம். திரும்ப அந்த 1 இயர்க்குள்ள போகும்போது சர்வீஸ் சென்டர்லேயே வந்து அதை பேமெண்ட் பண்ணி பண்ணுங்கன்ற லெவலுக்கு அவங்க வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதும் சட்டப்படி இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஓகேடா, கோர்ட்டுக்கெல்லாம் போனால் ஏகப்பட்ட செலவாகும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப் டு இதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் படி 1 லட்ச ரூபா நஷ்டீடுவாங்கன்னா 100 ரூபாய் சம்திங் வந்து கோர்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து அப் டு 5 லாக் வரைக்கும் நீங்க நஷ்டீடு போறீங்கன்னா 1 ரூபாய் கூட நீங்க கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எந்த செலவும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வந்தா நீங்க செலவு பண்ற அட்வொகேட் ஃபீல இருந்து டிராவல் எக்ஸ்பென்சஸ் மொத்தமா சேர்த்து உங்களுடைய கிளைம் அமௌண்ட்லயே சேர்ந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் கன்சூமர் ஆக்ட்ல வந்து இருக்கு. அப்படிங்கறதால இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். நீங்க யாருக்கிட்டனா ஏமாந்துருக்கீங்க, ஒரு மொபைல் போன் வாங்கி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மொபைல் போனுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேற டிவைசஸ் இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், அந்த மாதிரி வேற டிவைசஸ் இருக்கலாம். அதுல லீகலி அவங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க சொன்ன விஷயம் அதுல கரெக்டா இல்ல, எனக்கு ஃபால்ட் வந்துருச்சு, அவங்க கிட்ட பேமெண்ட் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா நீங்க வந்து உங்களுடைய அட்வொகேட் அணுகி நீங்க அந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து நீங்க கேஸ் வந்து ஃபார்வர்டும் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.